இதே நர்வினி இந்த விஷயம் ஷூட் முடிச்சுட்டு சென்னையில இருந்து டென்மார்க் போறதுக்கு முன்னாடி மாலுக்கு போயிருக்காங்க. அங்க அஜ்மல்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, ஆக்டர். அவர் அவங்கள பார்த்துருக்காரு. அவங்க கிட்ட பேசிட்டு நம்பர் வாங்கிட்டு, இந்த மாதிரி நாளைக்கு ஒரு படத்துக்கு ஹீரோயினுக்கு நாங்கள் பார்க்குறோம், ஆடிஷன் இருக்கு, இங்க எங்க ஏதுன்னு கேட்கும்போது அவங்க ஃபாரினர் போது ஓகே அப்படின்னு ஆடிஷன் இருக்கு வரீங்களான்னு, அவங்களும் இல்லை எனக்கு நாளைக்கு ஃப்ளைட் இருக்கு, இல்லை நீங்க ஃப்ளைட்டுக்கு முன்னாடி வந்துட்டு போங்க, ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் அப்படின்னு இருக்காங்க. அங்க அவங்க போயிருக்காங்க. அது வந்து ஆடிஷன் நடக்கிற மாதிரி இடமா தெரியல, அது ஒரு ஹோட்டல் மாதிரி தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் கேட்டதுக்கு அவங்க சாப்பிட போயிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கான். அவங்க கிட்ட அவங்கள மொலஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அஜ்மல், ஆக்டர் அஜ்மல். அவங்க அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க, கிளம்பி அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேச, ஆனா அவன் மட்டும் அவங்களுக்கு ஹை டியர், ஹவு டியர், ஹை டியர்னு மெசேஜ் அவங்களுக்கு தொடர்ந்து அனுப்பிச்சிட்டே இருக்கான். ஐ ஹாவ் ப்ரூஃப், உங்களுக்கு வேணா நான் நர்வினி நம்பர் தரேன், யூ கேன் கால் அண்ட் ஹாவ் தி கன்க்ளூஷன். ஸோ அதனாலதான் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய நடிகை, நல்லா நடிக்க தெரிஞ்ச தமிழ்நாட்டு பெண்கள் சினிமாக்குள்ள வரது இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது வேற ஸ்டேட் பொண்ணுங்க வராங்க உள்ள.